Welcome students, 12th standard biology chapter 9 applications of biotechnology பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது ஜீன் தெரப்பி ஸ்கிட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கான ஜீன் தெரப்பி எவ்வாறு நடந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸ்டெம் செல் தெரப்பி, ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் சீன் இன் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அப்போ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய அன்டிஃபரன்ஷியேட்டட் நேச்சரில் இருக்கக்கூடிய செல்ஸை தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸுக்கு ஒரு நேச்சர் உண்டு. என்ன ஒரு நேச்சர் அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல்ஸ் எப்போவுமே அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்லாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டெம் செல்லு. இது மறுபடியும் டிவைட் ஆகி இதே மாதிரி செல்களாகவே மாறும். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்களும் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திறமை உடையது தான் இந்த ஸ்டெம் செல். ஸோ ஸ்டெம் செல் கேன் ஃபர்தர் டிவைட் டு மேக் த சேம் டைப் ஆஃப் செல். ஏன்னா பல முறை டிவைட் ஆனாலும், பல முறை மியாட்டிக் டிவிஷன்ஸ் அண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தாலும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில், ஒரே மாதிரி அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்மில் தான் இருக்கும். அது அந்த நேச்சர் தான் இந்த ஸ்டெம் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெரப்பிக்கு பயன்படுத்த போகிறோம். ஒரு நோயை தீர்வு காண்றதுக்கு நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸை பயன்படுத்திக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம தொப்புள் கொடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஆம்னியாட்டிக் சேக்கு, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு, அம்பிளிக்கல் கார்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லைவாகவே எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சுக்கும் போது ஃப்யூச்சரில் அந்த குழந்தை வளர்ந்து அடல்ட் ஆகும்போது, இல்லை அந்த ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்படும் போது, இல்லை உறுப்புகளில் கோளாறு ஏற்படும் போது, அந்த கோளாறையோ அந்த உறுப்பு சிதைவையோ நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு நம்ம சரி செய்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதான் பாருங்கள், ஸ்டெம் செல் ரிசர்ச். ஸ்டெம் செல்லில் ரிசர்ச் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது பாருங்கள். தே கிவ் த பொட்டன்ஷியல் மெடிசன். ஸோ இப்போ மருத்துவத்துறையில் ஒரு 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 புதுசாக ஒரு தடத்தை பொதிக்கிறாங்க. மருத்துவத்துறையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமேஜான பழுதாகப்பட்ட இந்த உறுப்புகளை எப்படி சரி செய்வது, அதில் நோய்வாய்ப்பட்ட உறுப்புகளை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற இந்த மேம்பாடான விஷயங்கள் எல்லாமே ஸ்டெம் செல் ரிசர்ச் ஆரம்பித்த பிறகு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கிட்னி கிடைக்கல இல்லையா. ஸோ அப்போ நம்ம நபருடைய ஸ்டெம் செல்ஸ் இருந்தால் போதும், அந்த நபரோட தொப்புள் கொடி செல்ஸ் இருந்தாலே போதும். அதை வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான அந்த கிட்னி செல்ஸை உருவாக்க முடியும், இன்றைய காலகட்டத்தில் முடியும். ஸோ அப்படியே இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இன்னும் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நம்ம என்ன பண்ண முடியும், களைய முடியும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த புதிய விஷயம் ஸ்டெம் செல் ரிசர்ச் அப்படிங்கிற விஷயம் வந்தவுடனே மருத்துவத்துறையில் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்குது. அப்படி இருந்து ஏன்னா அந்த நபருடைய பாழடைந்த உறுப்புகள் இல்லை நோய்வாய்ப்பட்ட உறுப்புகளை நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, செல்ஃப் ரினியூவல் அண்டு செல்லுலார் பொட்டன்சி. செல்ஃப் ரினியூவல், தன்னைத்தானே புதுப்பிக்க வல்லமை பெற்றது அந்த ஸ்டெம் செல்ஸ். அப்படிப்பட்டது தான் அது. அதே மாதிரி செல்லுலார் பொட்டன்சி. ஸோ ஒரு செல்களுக்கு என்ன ஒரு வீரியம் இருக்குதோ அந்த வீரியத்தை கொண்டு உள்ளது தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸை எப்படி வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதான் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் இல்லையா. அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் எப்படி வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பாருங்கள், எப்படி வேணாலும்னா பாருங்கள், அதை பாருங்கள், பிரெயின் செல்ஸ் நியூரான்ஸாக மாறுது, நம்ம பிளட் செல்ஸாக மாறுது, ஹிப்பாட்டிக் செல்ஸாக மாறுது, பேன்க்ரியாட்டிக் செல்ஸாக மாறுது, ஆர்பிசியாக மாறுது. ஸோ ஒரு ஸ்டெம் செல் எப்படி வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல் எப்படி வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் முதல் பாயிண்டில் சொல்லிட்டாங்க, ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். இது என்ன தன்னைத்தானே என்ன பண்ணும், புதுப்பித்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மெயின்டைன் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேட் ஈவன் இன் மைட்டாட்டிக் டிவிஷன். பல முறை டிவிஷன் நடந்தாலும் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். எப்போ தேவைப்படுதோ அந்த செல்லை அது கொடுக்கும். எப்போ நியூரான்ஸ் தேவையா நியூரானுக்கு கொடுக்கும், நெஃப்ரான் தேவையா நெஃப்ரானுக்கு கொடுக்கும், ஆர்பிசி தேவையா ஆர்பிசி கொடுக்கும் இல்லையா, ஹிப்பாட்டிக் செல் வேணுமா ஹிப்பாட்டிக் செல் கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேச்சருடையது தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெம் செல்ஸில் 2 வகைப்படும். ஒன்று எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்று அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எம்ப்ரியோ டைமில் எம்ப்ரியோ ப்ரொடக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம்.
ஜெர்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கும் முன்னாடி ஜெர்ம் செல்ஸுக்கு முன்னாடி பிளாஸ்டுலா பிளாஸ்டோடம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த பிளாஸ்டுலா பிளாஸ்டோடம் அதுதான் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளாஸ்டோசிஸ்டில் எபிபிளாஸ்ட் அண்டு என்ன சொல்ல எபிபிளாஸ்ட் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் எபிபிளாஸ்ட். ஸோ அந்த எபிபிளாஸ்ட் செல்ஸ்லாம் ஹைலி இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் நேச்சருடைய ஒரு செல்ஸ் தான் இந்த எபிபிளாஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த எபிபிளாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான செல்களாக உருவாக்க முடியும். எக்கச்சக்கமான செல்களாக என்னது அந்த அன்டிஃப்ரென்ஷியேட் செல் எக்டோடமா எண்டோடமா இல்லை மீசோடமா எப்படி வேணாலும் மாறும். அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு ஒரு சைல்டாக பிறந்தாச்சு, குழந்தையாக பிறந்தாச்சு, இவங்க அடல்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க கிட்னி செல் இருக்குது, அவங்க லிவர் செல் இருக்குது, அவங்க போன் மேரோ இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்படி மாறிடுச்சு செல் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட் ஸ்டேட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அப்படி போனது தான் என்ன சொல்கிறாங்க அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் சொமாட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொமாட்டிக் செல்ஸ் என்ன பண்ணும், தன்னைத்தானே ரிப்பேர் செய்துக்கும், சரி செய்துக்கும், ரிப்ளேஷனிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நல்ல உதாரணமாக சொல்கிறாங்க போன் மேரோ, ரெட் போன் மேரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா. ஸோ ஸ்டெம் செல்ஸ் பொதுவாக அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, இந்த செல்லுடைய செல்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் சொல்ல போகிறோம். ஒன்று டோட்டி பொட்டன்சி. டோட்டி பொட்டன்சினா ஒரு சிங்கிள் செல் ஒரு முழு ஆர்கனைஸையே கொடுத்ததுன்னா, ஒரு சிங்கிள் செல் டிஃப்ரென்ஷியேட் எப்படி எக்டோடம் எண்டோடம் மீசோடமா டிஃப்ரெண்ட் ஆகி பல உறுப்புகளை உருவாக்கி ஒரு முழு ஆர்கனைசத்தை கொடுத்ததுன்னா அதுதான் டோட்டி பொட்டன்சி. ஒரு சிங்கிள் செல்லுக்கு முழு உயிரினத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அதுதான் டோட்டி பொட்டன்சி. ப்ளூரி பொட்டன்சினா இட் கிவ் செவரல் ஃபார்ம். இப்போ மீசோடம்னு வச்சுருங்களேன், மீசோடம்லேருந்து என்ன கொடுக்க முடியும், மீசோடம்லேருந்து மசில்ஸ் கொடுக்க முடியும், போன் கொடுக்க முடியும், இதான் கொடுக்க முடியும். ஸோ அப்படி மீசோடம் செல்லேருந்து போன் மசில்ஸ் இந்த மாதிரி ஃபியூ செல் டைப் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ளூரி பொட்டன்சி. மல்டி பொட்டன்சினா என்ன, ஒரு லிம்போசைட்ஸ் அதில் லிம்போசைட் ஒரு வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை அணுக்கள் லிம்போசைட் இல்லையா, லிம்பாய்டு டிஷ்யூன்னு சொல்லுவோம். லிம்போசைட், மோனோசைட், ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில் சொல்கிறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து மல்டி பொட்டன்சி. அப்போ லிம்பாய்டு டிஷ்யூ, மைலாய்டு டிஷ்யூ, இதெல்லாம் லாஸ்ட்டில் படிச்சிருப்போம். லிம்பாய்டு டிஷ்யூ, மைலாய்டு டிஷ்யூ, இந்த மாதிரி செல்கள் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. அது சம்மந்தப்பட்ட செல்கள் மட்டும், குறிப்பிட்ட செல்கள் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை மல்டி பொட்டன்சின்னு சொல்லுவோம். ஓலிகோ பொட்டன்சி அப்படின்னா என்ன, பி செல் எல் செல், அதாவது பி லிம்போசைட் டி லிம்போசைட் இது மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகலை. இதை தான் என்ன சொல்கிறாங்க ஓலிகோ பொட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிபொட்டன்சினா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல் மே பி ப்ரொடியூஸ், அது யூனிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. ஸோ அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்னு சொன்னோம். அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல் எப்படி டிஃப்ரென்ஷியேட்டடாக மாறுதுன்னு சொல்கிறோம். அது என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஸ்டெம் செல் பேங்க் அப்படிங்கிறது மேலை நாடுகளில், இன்னும் பல நாடுகளில் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோடைய தொப்புள் கூடிய சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. உயிரோட நிலையில், ஏன்னா உயிரற்ற நிலை கிடையாது, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு செல்லார் நேச்சரை அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் அம்பிளிக்கல் கார்டு என்ன பண்ணுறாங்க தொப்புள் கூடிய சேவ் பண்ணி வச்சுருக்கிறான். அதுக்கு நமக்கு ஒரு சில காசு கொடுக்கணும். இப்போ நாம் பிறக்கிறாங்க அப்படின்னா பிறக்கிற அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட பேரில் இந்த செல்லை சேவ் பண்ணி வச்சுறாங்க. ஏன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள், உடல் ரீதியான உறுப்பு ரீதியான இடர்பாடுகள் வரும்போது அதை சரி செய்கிறதுக்கு அந்த செல்லேருந்து எடுத்து சரி செஞ்சுக்கலாம். அந்த சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணி வைக்கிறான். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெம் செல் பேங்க்கு என்ன வேலை, ஸ்டெம் செல் பேங்க் என்ன வேலைன்னா இந்த ஸ்டெம் செல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை ப்ராசஸிங் பண்ணணும், அதை ஸ்டோரேஜ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வேலை. புரியுதா. இது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் யூஸுக்காக, அந்த நபருடைய ஃப்யூச்சர், அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சர் யூஸுக்காக. காஸ்ட் பெய்டுனா என்னது, காசு கொடுத்து சேவ் பண்ணி அதை வச்சுருக்கிறாங்க. புரியுதா. இது வியாபார நோக்கத்தில் இல்லையா. ஏன்னா இதில் வந்து 2 பேங்க் இருக்குது. ஒன்று ஆம்னியாட்டிக் செல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்னியாட்டிக் செல் பேங்க் அப்படின்னா என்னது, ஆம்னியாட்டிக் சாக், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இல்லையா, பனிக்கூட நீர், பனிக்கூட பை,
ஸோ இதை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, செல்லை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கார்டு பிளட் பேங்கிங் சொல்கிறாங்க. கார்டு பிளட் பேங்கிங் அப்படின்னா என்ன, அம்பிளிக்கல் கார்டு, நம்மளோட தொப்புள் கொடியை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. சரி, இதில் எங்கே ரிச்னஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டெம் செல்லுடைய ரிச்னஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. எங்கே, பிளாசண்டாவில் இருக்குது, அம்னியாட்டிக் சாக்கில் இருக்குது, அம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்குது. ஸோ இந்த பகுதி அம்பிளிக்கல் கார்டு. ஸோ இந்த பகுதிகள்லாம் குவான்டிட்டி வைஸ் சரி, குவாலிட்டி வைஸ் சரி, நம்மளுடைய ஸ்டெம் செல் அங்கே எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சு நம்மளோட ஃப்யூச்சர் யூஸுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா, இந்த செல் எடுத்தால் என்ன பண்ண முடியும், ஒரு கிட்னியே ப்ராப்பர் மீடியத்தில் போட்டாக்கா கிட்னி என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் ஆகி அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். லிவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை வச்சு நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதை தான் ஃப்யூச்சர் மெடிசினல் ட்ரைட்டாக இப்போதைக்கு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டெம் செல் பேங்க் அப்படிங்கிற பணக்கார நாடுகள் எல்லாமே இதை இன்றைக்கி நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க. இது நமக்கு அது இன்னும் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய ஒன்றாகவே இது அமைந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸ்டெம் செல்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம மாலிகுலர் தெரப்பியை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.